எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? செராமிக் ஹாப் எப்படி க்ளீன் பண்ணுறீங்கன்னு கொஞ்சம் பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இப்படி இந்த ஹாபை இப்படி எப்படி மாற்றுறதுன்னு பார்க்கலாமாங்க. இதுக்கு நான் ஹாப் பிரைட் தாங்க பயன்படுத்துகிறேன். அதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரேப்பர் டூலும் வச்சுருக்குறேங்க. இதில் 5 பிளேட்ஸோடு வருங்க. ஸோ நம்ம ஒரு பிளேட் பார்த்திங்கன்னா அதை எடுத்துட்டு அந்த மேலே வச்சு லேசாக இந்த மாதிரி அழுத்துனாவே ஃபிட் ஆகிக்குங்க. அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட்மெண்ட்டோடயே இருக்கும். இப்போ இந்த ஹாப் ரிங்கை சுற்றி நம்ம எண்ணெய் தெரிக்கிறதெல்லாம் நல்லா அந்த சூடாக இருக்கிறப்ப அப்படியே பிடிச்சிக்குங்க. ஸோ இது நம்ம டெய்லி நான் துடைக்கிற அடுப்பே இப்படி தான் இருக்கும். ஸோ இது நம்ம பக்கத்தில் போய் பார்த்தா தாங்க நல்லா தெரியும். ஒரு சாஃப்ட் கிளாத் எடுத்துட்டு தண்ணி நனைச்சு ஃபஸ்ட்டு டஸ்ட்டை தொடச்சி எடுத்துடுங்க. அதுக்கப்புறம் ஹாப் பிரைட் எடுத்துட்டு அந்த ரிங்கை சுற்றி ஊற்றிட்டு ஒரு சாஃப்ட் ஸ்க்ரப் எடுத்து லைட்டாக ஸ்க்ரப் பண்ணி விட்டுருங்க. இது அப்படியே ஒரு 2 நிமிஷம் விட்டுலாங்க. அதுக்கப்புறம் திருப்பி அந்த ஸ்க்ரப் எடுத்துக்கலாம். இந்த ஸ்க்ரப் பார்த்தீங்கன்னா நம்ம சாஃப்ட் ஸ்க்ரப்பாக தாங்க இருக்கணும். ரொம்ப ஹெவி டியூட்டி ஸ்க்ரப் யூஸ் பண்ணக்கூடாது, ஸ்க்ராச்சஸ் விழுந்துடும். இதை வச்சு நீங்கள் நல்லா தேய்க்க அதில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரௌனாக இந்த மாதிரி வர ஆரம்பிக்குங்க. ஸோ இது அந்த ஒட்டிகிட்டு இருக்கிறது தாங்க, ஆனால் முழுசாலாம் வராதுங்க. ஸோ இது நல்லா தேய்ச்சி முடிச்சுட்டு அந்த துணி வச்சு மறுபடியும் இதை நல்லா தொடச்சி எடுத்துடலாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ரிங்கை சுற்றி உங்களுக்கு அப்படியே ஒரு பேட்ச் தெரியுங்க. ஸோ இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். இப்போ வெசல் வாஷிங் லிக்விட் இருக்குல்லங்க, அதே நம்ம லேசாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா அந்த ஸ்க்ரேப்பர் பிளேட் எடுத்து இந்த மாதிரி ஸ்லாண்டிங் பொசிஷனில் வச்சுட்டு லைட்டாக அப்படியே சுரண்ட ஆரம்பிச்சிங்கன்னா இங்கே பாருங்களேன் இப்படி வர ஆரம்பிச்சிடும். இந்த ஸ்க்ரேப்பர் டூல் ஃபஸ்ட்டு பயன்படுத்துகிறப்ப எனக்கும் பயமாக இருந்ததுங்க. ஐயோ பிளேடை வச்சு சுரண்டுறோம், ஸ்க்ராட்ச் விழுந்துடுமான்ட்டு. ஆனால் அந்த மாதிரி எதுவுமே ஆகலைங்க. பாருங்கள் வித்தியாசம் தெரியுது பாருங்களேன். நம்ம எடுக்க அந்த பிளேஸ் பாருங்கள் எவ்வளோ நீட்டாகிட்டு வருதுன்ட்டு. ஆனால் இந்த மாதிரி சுரண்டி எடுத்தாதாங்க வரும். நான் ரொம்ப உபயோகப்படுத்துறது இந்த கடைசி ரிங்கு தாங்க. அது சுரண்டி காட்டுறேன் பாருங்களேன். இந்த பாம்பு சட்டை உரிச்ச மாதிரி அப்படியே ஒன்று வந்ததுங்க. ஸோ இந்த அளவுக்கு கண்டிப்பாக இருக்குங்க. நான் முழு அடுப்பு க்ளீன் பண்ணி நான் சுரண்டி எடுத்தது பார்த்தீங்கன்னா இவ்வளோ இருந்ததுங்க. இந்த ஸ்க்ரேப்பர் டூல் வச்சுட்டு பார்த்து வலிக்க போகுதுங்கிற மாதிரி சுரண்டாலாம் வராதுங்க. நல்லா அழுத்தி சுரண்டும், கை வலிக்க தாங்க செய்யும். ஸோ ஆனால் 2 மாதத்துக்கு ஒரு தடவை இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்க, போதும் அதுவே. ஸோ தொடச்சி எடுத்துக்கலாம். மற்ற டைமில் நீங்கள் சமைச்சு முடிச்சதுக்கப்புறமா வாஷிங் அப் லிக்விட் போட்டு லைட்டாக ஸ்க்ரப் பண்ணி தொடச்சிடுங்க, அதுவே தாராளமாக போதும். இப்போ மறுபடியும் கொஞ்சம் ஹாப் பிரைட் போட்டுட்டு ஸ்க்ரப் பண்ணிவிட்டு தொடச்சி எடுத்துக்கலாம். இது கொஞ்சமாக அந்த பாலிஷிங் எஃபெக்ட் கொடுக்குறதுக்கு தாங்க. ஸோ நம்ம சுரண்டி எடுத்தது இவ்வளோ. அதுக்கப்புறம் இந்த பிளேடை கழுவி ஒரு 5-6 தடவை திருப்பியும் பயன்படுத்தலாங்க. இப்போ வாங்க அப்படியே ஒரு க்ளோஸ்அப் போயிடலாம். பாருங்கள் எந்த ஸ்க்ராச்சஸும் இல்லை, பயப்படவே வேணாங்க. ஆனால் எனக்கு ஒரே ரிங்கில் ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு மார்க் இருந்ததுங்க. இது ஸ்க்ரேப் பண்ணியும் போகல. ஆனால் அடுத்தடுத்து நான் சமைக்க அது சூடு ஏற அது அப்படியே போயிடுச்சுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மற்றவங்களுக்கும் பயன்படும் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.